ஹாய், எல்லாருக்கும் மாலை வணக்கம். இப்போ வந்து அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். இங்கே வந்து சிக்கன் தொக்கு தாங்க செய்கிறோம். இப்போ பாருங்கள், செய்ய போகிறேன். கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு, கடுகு போட்டாச்சு, வெங்காயம் போட்டாச்சு, ஒரு பச்சை மிளகா ஒன்று போட்டிருக்கோம். வதக்கலாம். இது வந்து மிளகு, சீரகம் ஒரு ஸ்பூனு, மிளகு ஒரு ஸ்பூனு, சோம்பு ஒரு ஸ்பூனு, ஒரு கொஞ்சம் பூண்டு, அதான் ஒரு பூண்டு இருக்கும். இப்போது ஒரு பல் இல்லை, இப்போ ஒரு 10-20 பல் பூண்டு, இஞ்சி ஒரு துண்டு வதக்கி வச்சுருக்குறேங்க. எண்ணெய் ஊற்றி வதக்கி வச்சுருக்கேன். இது ஆறிச்சு, அரைச்சிக்கலாம். இது அடுப்பு ஸ்பீடாகவே எரியாதுங்க, ஸ்லோவாக எரியும். இதை வருங்க, எவ்வளோ ஸ்லோவாக எரியுது. அது இந்த சீக்கிரத்துக்கே வதங்காது போல் இருக்குது, லேட் ஆகும் போல். வதங்கிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா இதுவாகிடுச்சு. இது அரைச்சிக்கலாம். சீரகம், மிளகு, பூண்டு எல்லாமே ஆறிடுச்சு. வதக்கி அரைச்சிடலாம். இப்போது தம்பி வீட்டுக்கு வந்திருக்குங்க, அதனால் இங்கே வந்து சிக்கன் தொக்கு, சாம்பார் வந்து வதங்கிச்சு. தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். அஸ்வினி, அலசிட்டியா? கறி தம்பி பொண்ணு அலசின்னு இருக்கிறாங்க. நல்லா வதங்கிடுச்சுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து கறி போட்டுக்கலாம். கறி போட்டாச்சு. மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கறி வதங்கிடுச்சு. மஞ்சத்தூள் எடுத்தா 3 ஸ்பூனு. இப்போ வந்து நம்ம அது கொஞ்சம் அரைச்சி ஊற்றிக்கணும். 1 கிலோ சிக்கனுக்கு தான் 3 ஸ்பூனு. ஆமாம், மஞ்சத்தூள். இப்போ அதை வதங்கி ஆறிடுச்சு. அது அரை, அவ்வளோதான். ஆமாம், இப்போ 8 மணிக்கு 7 மணிக்கு வெடிகாலில் போங்க. 7 மணிக்கெலாம் வாங்குது. வண்டியில் போயிடுவா? நான் பஸ்ஸில் போயிடுவேன். இவங்க முன்னே உட்காந்து 2 பேரும். நீ பஸ்ஸில் போவியா? அவன் தான் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டாச்சு. உப்பு போடணும். உப்பு போட்டுக்கலாம். அது அரி, ஏன்னா ரொம்ப குழம்பு அனுப்பலைங்க, திக்காக வந்து. வேணாம். நீ என்னை ஊற்றத்துக்கு எத்துமா வரியான்னு கேட்கலையா? அப்போ ஊருக்கு போகிறேன்டுச்சியா, அதனால் எத்தும் போதான்னு கேட்குறேன். தண்ணியே ஊற்றல, அது நல்லா தண்ணி வந்துட்டு அதை அரைச்சி ஊற்றிட்டோம்னா சரியாக போயிடும். ரொம்ப குழம்பெல்லாம் வைக்கல, அப்படியே கிரேவி மாதிரி தான். உப்பு போட்டாச்சு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாமே போட்டாச்சு. இப்போ அரைச்சி ஊற்றிட்டா முடிஞ்சது வேலை. அந்த இது அரைச்சி ஊற்றியாச்சு, அவ்வளோதான். அப்படியே வயசு ஊற்று. அதான் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அரைச்சி ஊற்றணும். ஏன்னா இது வந்து நம்ம குழம்பு வைக்கல, கிரேவி மாதிரி தான் இருக்குது.
அவ்வளோதான். போகிறோம் மூடி விடுதுன்னு அவ்வளோதாங்க. அரைச்சி ஊற்றியாச்சு திக்காக. அவ்வளோதான். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி வேகணும் இல்லை கறி, அதுக்கு மட்டும் வேகணும். அது மூடி போட்டுடலாம். காலையில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நான் எங்கள் வீட்டில் செஞ்சதை. இது வந்து எங்கள் தம்பி வீட்டில் வந்து செய்யுது. இது மேலே போட்டு மூடி. அவ்வளோதான், மூடி போட்டாச்சு. வெந்த உடனே அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ வேலை முடிஞ்சிச்சு. சிக்கன் வேலை முடிஞ்சிச்சு. வேகணும். அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதான். சிக்கன் ரெடி. எண்ணெய் மேலே வந்துடுச்சு. அவ்வளோதான். சூப்பர். வெந்துடுச்சு. சிக்கன் வெந்துடுச்சு. அவ்வளோதான். சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. இப்போ நாங்கள் கிளம்பணும். இது சென்னைக்கு தாங்க கிளம்பணும். நாங்கள் இப்போ சாப்பிட்டு கிளம்புறோங்க. அவ்வளோதாங்க. பாய் பாய்.